வணக்கம் நேர்களே. தமிழ்நாட்டுல புதுசா தாவேக அரசு ஆட்சி அமைச்சிருக்கு. தாவேக அமைச்சர்களுடைய போதைப் பொருள் சர்ச்சை, அதே போல பெண்களுடைய பாதுகாப்பு பத்தி பெருசா பேசின அந்த அமைச்சர்களே பெண்களுக்கு பாதுகாப்பை கேள்விக்குறி ஏற்படுத்தக்கூடிய வகையில செயல்படக்கூடிய விதம், இதெல்லாம் நம்ம தொடர்ந்து வீடியோல பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அமைச்சர்களின் அட்ராசிட்டி அப்படின்ற தலைப்புல தான் நிகழ்ச்சியை தொடங்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தமிழக அரசியல் வரலாற்றுல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாற்றம் அப்படின்ற ஒற்றை சொல் அசுர பலம் வாய்ந்ததா இருந்துட்டு இருக்கு. இப்ப அரசியல் சூழல்ல கூட நிலவி வரக்கூடிய திராவிட தேசிய கட்சிகளுக்கு மாற்றா தூய்மையான நேர்மையான நிர்வாகத்தை தருவோம் அப்படின்ற முழக்கத்தோட தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்து இப்போ ஆட்சி பொறுப்பிலையும் உட்கார்ந்துட்டாங்க. குறிப்பா போதைப் பொருள் கலாச்சாரத்தை வேரோடு ஒழிப்போம், பெண்களோட பாதுகாப்பை 100% நாங்க தான் உறுதி செய்வோம் அப்படின்ற வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஆனா ஆட்சி பொறுப்புக்கு வந்த குறுகிய காலத்திலேயே தாவேக அரசோட செயல்பாடுகளும் அந்த அமைச்சர்களோட நடவடிக்கைகளும் அந்த நம்பிக்கையை தகர்த்து மாற்றம் என்ற முழக்கத்தை வெறும் ஏமாற்றமா மாற்றி இருக்கிறது தான் இன்றைய கசப்பான ஒரு யதார்த்தமாவே இருக்கு. இல்லை, மக்களின் மாற்றம் என்பதை விட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற பொழுது சில இடங்களில் பாலியல் சம்பவங்கள் நடைபெற்ற பொழுது தமிழ்நாட்டின் அன்றைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். பாலியல் எங்கே இருந்து ஆரம்பிக்குதுன்னா அதனுடைய துவக்க புள்ளியாக முகநூல் இருக்கிறது, அதனுடைய துவக்க புள்ளியாக இன்ஸ்டா இருக்கிறது அப்படின்ட்டு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்ட்டு ஒரு பெண்கள் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்து இன்ஸ்டாவில், வாட்ஸ்அப்பில், ட்விட்டரில், முகநூலில், ஃபேஸ்புக்கில் நீங்கள் பாலியல் ரீதியான செய்திகளை அனுப்பினாலோ அல்லது புகைப்படங்களை அனுப்பினாலோ அல்லது வீடியோக்களை அனுப்பினாலோ 6 மாதம் முதல் 10 ஆண்டு காலம் வரை தண்டனை அளிக்கக்கூடிய சட்டத்தை கடந்த கால திமுக அரசு, கடந்த முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நிறைவேற்றினார். 12 வயதுக்கு மேல் அல்லது கற்பழித்து ஏதாவது தவறு நடந்தால் அவனுக்கு மரண தண்டனை தரக்கூடிய சட்டத்தையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்தது. ஆனால் தனிநபரில் சில குடும்பத்தில் நடக்கக்கூடிய பாலியல் பிரச்சனைகளுக்கு, பாலியல் வன்முறைகளுக்கு இதே ஜோசப் விஜய் அவர்கள் மேடைக்கு மேடை முழங்கினார். குழந்தைக்கும் பாதுகாப்பல்ல, வயதான பாட்டிக்கும் பாதுகாப்பல்ல பேசியதும் இதே ஜோசப் விஜய் தான். சினிமாவை உண்மை என்று நம்பிய காரணத்தினால் மக்கள் வாக்களித்தார்கள். மொத்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் பதிவு செய்யப்பட்ட போக்சோ வழக்குகள் எத்தனை, பாலியல் வழக்குகள் எத்தனை பார்த்தா தெரியும். ஆனால் திரு ஜோசப் விஜய் ஆட்சிக்கு வந்த 40 நாளில் 277 பாலியல் வழக்குகள், போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவிலேயே கடந்த 6 மாதத்தில் இது மிக அதிகம். யாரை நம்பி ஓட்டு போட்டார்களோ இந்த 270க்கு மேற்பட்ட போக்சோ பாலியல் வழக்குகளில் ஏறத்தாழ 30% பேர் கைது செய்யப்பட்டது விஜயின் சொந்த கட்சிக்காரர்களான தாவேகாக்காரர்கள். இப்பொழுது பாதுகாப்பு வழங்க வேண்டிய கட்சி, பாதுகாப்பு வழங்க வேண்டிய அரசாங்கமே அந்த கட்சியை சார்ந்தவர்களே இதில் அதிகமாக சிக்கியது தான் உச்சக்கட்ட கொடுமை. ஆக ஒரு விளம்பரத்தை நம்பி, ஒரு போலி பிம்பத்தை நம்பி வாக்களித்த காரணத்தினால் நேற்று முன்தின செய்தி, ஒரு ஊரில் 85 வயது பாட்டி பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாகி இருக்கிறார். இதை கடந்த ஆட்சியில் கேள்வி கேட்டார், 70 வயசு பாட்டிக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இப்போ 85 வயது பாலியல் பலாத்காரம் ஆளாகி இருக்கிறார். ஆனால் கொடுமை என்னன்னா, இதை பற்றி சட்டமன்றத்தில் பேசினால் இதுவரை ஒரு பதிலை முதலமைச்சர் சொல்லலை. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், மடைமாற்ற வேண்டும் என்று சிங்கப்பெண் அப்படின்னு ஒரு படைப்பிரிவை துவக்கிறதா முதலமைச்சர் சொல்லி அந்த துவக்க விழாவே 2 முறை தள்ளி போய் வேறு வழி இல்லாமல் 3வது முறை துவக்க விழா நடைபெற்றது. மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, அந்த சிங்கப்பெண் பிரிவில் இருந்த ஒரு பெண் போலீஸுக்கே பாலியல் அத்துமீறல் நடக்கிறது. சரி, சிங்கப்பெண்ணுக்கு என்ன அதிகாரம்? எஃப்ஐஆர் போட முடியுமா? என்கவுண்டர் பண்ண முடியுமா? கையை உடைக்க முடியுமா? இழுத்துட்டு வர முடியுமானா இல்லை. அதிகாரம் இல்லாத பேருக்கு சினிமா பாணியில் அந்த அமைப்பு துவங்கப்பட்டது. ஆக எந்த பெண்கள் பாதுகாப்பாக இருந்தாலும், நிர்வாகமாக இருந்தாலும், சட்டமன்றமாக இருந்தாலும், மக்கள் மன்றமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இந்த அரசு தோல்வியை நோக்கியே பயணிக்கிறது. கடந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்தியாவில் தனிநபர் வருமானத்தில் நாம் முதலில் இருந்தோம். இந்தியாவின் தொழில் முன்னேற்றத்தில் தனிநபர்கள் சிறு குறு தொழிலில் நமக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இந்திய தேசிய அளவில் கடுமையான போட்டி இருந்தது. உள்கட்டமைப்பில் நாம் தான் முன்னேறி இருந்தோம். கடந்த 5 ஆண்டு காலத்தில் கூட்டுறவுத்துறையில், மருத்துவத்துறையில், போக்குவரத்துறையில், விவசாயத்தில், நீர்வளத்தில் பல விருதுகளை இதே ஒன்றிய பாஜக மோடி அரசு, தமிழ்நாடு அரசை பாராட்டியது மிக சிறப்பாக செயல்படவில்லை என்று. ஆனால் இப்போ இருக்கிற வேதனை,
இந்த 5 ஆண்டு காலுடைய உழைப்பை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் நம்முடைய இளைய தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினும் 5 ஆண்டு காலம் செதுக்கிய இந்த தமிழ்நாட்டை இன்று என்ன செய்வதென்றே தெரியாமல் முதல்ல முன்னோக்கி ஓடினோம். திமுக ஆட்சியில் தாவேகா ஆட்சியில் பின்னோக்கி ஓடுகிறோம். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகள் ஆந்திராவுக்கு போகிறது, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய விமான நிலையம் கர்நாடகாவுக்கு போகிறது. நாம் இங்கு ரீல்ஸை பார்த்து கொண்டு விஜயை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிறோம். வாக்களித்தவர்கள் விழி பிழிந்து நிற்கிறார்கள், என்ன செய்து விட்டோம். தேர்தல் மேடை முழக்கங்களும் வெற்று வாய் சவடால்களும் இதுதான் இவங்களுக்கு பொருத்தமான ஒண்ணு. ஏன்னா தேர்தல் களத்துல தாவேக தலைமை அதோட முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாருமே மேடைக்கு மேடை ஏறி தமிழகத்துல ஒரு புதிய விடியல் பிறக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. எங்களோட ஆட்சியில போதைப் பொருள் புழக்கத்துக்கு இடமே இல்லை, பெண்களை கண்ணோட இமை போல நாங்க பாதுகாப்போம் அப்படின்னு முதல்வர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே இன்னைக்கு வெறும் காத்துல பறந்துட்டு இருக்கக்கூடிய வாய் சவடால்களா மட்டும்தான் மாறி இருக்கு. அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது கொள்கை அளவிலையும் சட்ட திட்டங்களை அமல்படுத்துவதிலையும் தான் இருக்கணும். ஆனா துரதிருஷ்டவசமா இந்த ஆட்சியில மாற்றம் அப்படிங்கிறது வெறும் விளம்பர பலகைகள்லயும் சமூக ஊடக பக்கங்கள்லயும் மட்டும்தான் சுருங்கி போயிருக்கு. நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி 1,50,00,000 மேற்பட்ட வாக்குகளை பெற்றது. தாவேகா 1,70,00,000 மேற்பட்ட வாக்குகளை பெற்றது. ஒரு 17 லட்சம் வாக்குகள் தான் திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் வித்தியாசம் இருந்தது. குறிப்பாக இந்த 5 மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 5 மாவட்டங்கள் தான் ஒரு அபரிவிதமான இந்த 5 மாவட்டங்கள் தான் திமுக ஆட்சியில் தொழிற்சாலைகள் பெருகியது. இந்த 5 மாவட்டங்கள் தான் வேலைவாய்ப்புகள் பெருகியது. இந்த 5 மாவட்டங்கள் தான் திமுக ஆட்சியில் உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டது. திமுக ஆட்சியில் இந்த 5 மாவட்டங்களில்தான் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மெட்ரோ ரயில் திட்டங்களும் பாலங்களும் கொண்டு வரப்பட்டது. ஒரு வழிச்சாலை 2 வழிச்சாலையாக, 2 வழிச்சாலை 4 வழிச்சாலையாகலாம் மாற்றப்பட்டது. குறிப்பாக இந்த 4-5 மாவட்டங்களில்தான். ஆனால் எல்லாத்தையும் பார்த்து அனுபவித்து வேலைவாய்ப்பை பெற்று வருமானத்தை ஈட்டிய அந்த மக்கள் தான் ரீல்ஸ் மோகத்தில், சினிமா மோகத்தில் திரு விஜய் அவர்களுக்கு வாக்களித்தார்கள். தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாத நிலை விஜய்க்கு ஏற்பட்டது. ஆனால் எந்த மாவட்டங்கள் அவருக்கு அந்த வெற்றி வாய்ப்பை வழங்கியதுடைய விளைவு குறிப்பாக பார்த்திங்கன்னா சில தொகுதியில் மார்ஜினே ரொம்ப அதிகமாகலாம் இருந்தால் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இவருக்கா ஓட்டு போட்டோம் அப்படின்ட்டு மக்கள் யோசிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஆட்சி வந்தால் ஒரு 3 மாத காலம் 6 மாத காலம் அவகாசம் இருக்கும். 6 மாதத்துக்கு பின்னால் தான் மக்கள் இந்த ஆட்சியை பற்றி பேசவே ஆரம்பிப்பார்கள். ஆனால் இந்திய அரசியல் சரித்திரத்தில் ஆட்சிக்கு வந்த ஒரே வாரத்தில் 7 நாளில் வாக்களித்த மக்களே வாக்களித்த ஆட்சிக்கு எதிராக வீதியில் வந்து அமர்ந்து மறியல் செய்து இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட்டு தப்பு பண்ணிட்டோன்னு புலம்பிய ஒரே ஆட்சி திரு விஜய் தலைமையில் இருக்கிற தாவேகா ஆட்சி தான். ஆக பிம்பம் உடைந்திருக்கிறது. விஜய்க்கு நிர்வாகம் நடத்த தெரியல, சகிப்புத்தன்மையோ பொறுமையோ இல்லை, சட்டமன்ற மாண்பை காக்க தெரியல, எதிர்க்கட்சியில் எப்படி மதிக்கணும்னு என்று தெரியல, கேட்குற கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும்னு தெரியல. ஆக ஒட்டுமொத்தமாக சினிமா ஷூட்டிங் நினைத்து கொண்டு அவர் அரசியலுக்கு வந்தார். சினிமாவில் பல ஷாட் எடுக்கலாம், ஆனால் அரசியலில் சட்டமன்றத்தில் நிர்வாகத்தில் ஷாட் எடுக்க முடியாது. மக்கள் ஜாட்டி எடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். அமைச்சர்களுடைய போதை அட்ராசிட்டியும் சீர்குலையக்கூடிய சட்டம் ஒழுங்கும் ரொம்ப தலை தூக்கி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியா இது இருக்கு. ஒரு புதிய அரசு கிட்ட மக்கள் எதிர்பார்க்கிறது கடுமையான சட்டம் ஒழுங்கு பராமரிப்பையும் குற்றவாளிகள் மீதான அச்சமற்ற நடவடிக்கையும் தான். ஆனா தமிழ்நாடே போதைப் பொருள் புழக்கத்தால சீரழிந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கதறிட்டு இருக்கக்கூடிய வேளையில அதை தடுக்க வேண்டிய தாவேக அமைச்சர்களே போதைப் பொருள் பயன்படுத்துவதிலையும் அதை சட்டவிரோதமான நெட்வொர்க்குகளுக்கு துணை போவதிலையும் சிக்கியிருக்கிறது மிகப்பெரிய அவலமா இருக்கு. அதுக்கு அவர் தந்த விளக்கம் இருக்கே, குழந்தைக்கு மாத்திரைய பொடி பண்ணாராம். எப்படி? கையில 500 ரூபாய் நோட்டு, ஏடிஎம் கார்டு மாதிரி ஒரு அட்டை, பக்கத்துல குழந்தையும் இல்ல, ஒன்னும் இல்ல. ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாத்தணும்ன்றதுக்காக காலைல ஒரு அவேர்னஸ்க்கு போயிட்டு வந்தேன். அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தப்பான ஒரு ரூமர் வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா, நாங்க ஐபிஎல் மேட்ச்க்கு ஒரு 2 years பிஃபோர் சம்திங் போயிருந்தோம். பாப்பா பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அது ஒரு 2 years பிஃபோர் இருக்கும், டேட் கூட தெரியல. அந்த டைம்ல ஃபேமிலியோட எல்லாரும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம்.
அந்த டைம்ல வந்து என்னன்னா ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பா வந்து டேப்லெட் முழுங்க மாட்டா, அதை துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை வந்து அதை கிரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில கலந்து அதை பாப்பாக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை கிரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். ஐபிஎல் மேட்ச் ஸ்டேடியம்ல அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கும்பல், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ பேர் என் பேக்ல ஃப்ரண்ட்ல எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த இருக்கிற டைம்ல பாப்பாவுக்கு ஃபீட் பண்றதுக்கு எங்க வீட்ல இருந்து கிளம்பி போகும்போது அதை நம்ம கிரஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து கிரஷ் பண்ற டைம் அதை எடுத்து இப்போ ட்ரக்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோ வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ளீஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ஐபிஎல் நடக்கிற இடம், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ ஃபேமிலி பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல இதெல்லாம் இருக்காங்க. இது ஈஸியான விஷயம் கிடையாது அதை தப்பா பேசுறதுக்கு. அதையும் வந்து தப்பா போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு தான் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் குழந்தைக்கு மாத்திரையை தான் நான் நொறுக்குனேன், அது போதைப் பொருள் இல்லை அப்படிங்கறத நிரூபிக்க ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்திருக்காங்க. பேசாம அதை நீங்க செயல்படுத்தி பாருங்க. ஐபிஎல் அந்த விளையாட்டு பார்க்கும்போது அவர் ஃபோனை வச்சுக்கிட்டு அதில் வந்து மாத்திரையை நொறுக்கி கொடுத்துட்டு இருக்கிறாராம். ஒன்னே ஒன்று, எல்லா பத்திரிகையாளர் முன்னாலையும் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சுட்டு ஏடிஎம் கார்டை வச்சு மாத்திரையை நுணுக்கி டெமோ காட்ட சொல்லுங்க. என்னையே எப்படி அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதனால அவர் வந்து அதுக்கு என்ன ஹெட்டிங் போட்டிருக்காங்க, தக் லைஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. தக் லைஃப்ன்ற ஹெட்டிங் எதுக்கு போடுறாங்கன்னா, யாராலும் செய்ய முடியாத செயல், நான் ஒரு தில்லான செயலை பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் அந்த வீடியோவே பதிவிட்டிருக்காரு. சரியான நேரம் நேற்று முதலமைச்சர் அவர்கள் போதை தொடர்பான அந்த மாரத்தானை தொடங்கி வைக்கும்போது இந்த வீடியோ யாரோ வெளியிட்டிருக்காங்க. அவரே எடுத்த வீடியோ தான். இந்த பிரச்சனையை எதிர்த்து தான் இன்னைக்கு மாணவர் அணியினுடைய போராட்டம் திமுக சார்பா அறிவிக்கப்பட்டது. ஆனா அந்த போராட்டத்தோட அனுமதி மறுப்பு அப்படிங்கிறது புதிய அரசோட அதிகார திமிரா, அப்படி இல்லைன்னா அனுபவமற்ற அரசியலா அப்படிங்கிறது தெரியல. மாணவரின் போராட்டம்னா பட்டவத்தனமாக அந்த அமைச்சர் செய்த செயல் வீடியோவில் வந்தது. அந்த வீடியோ எப்போ வருதுன்னா, காலையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் போதைக்கு எதிராக ஒரு விழிப்புணர்வு மாரத்தான் நடக்கிறார். இங்கே தான் விஷயமே. அந்த போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தானில் யார் அந்த போதை மாத்திரை பயன்படுத்தி தான் சொல்லப்படுகிறதோ அந்த அமைச்சரும் அந்த விழிப்புணர்வில் கலந்து கொள்கிறார். அமைச்சரும் ஓடுகிறார், அவர் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டப்பட்ட அந்த அமைச்சரும் ஓடுகிறார், முதலமைச்சரும் ஓடுகிறார். இங்கே தான் சர்ச்சை ஏற்பட்டது, வீடியோ வந்தது. இந்த அரசு விளக்கம் அளித்திருக்க வேண்டும், அல்லது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், அல்லது இதுக்கு தெளிவான ஒரு காவல்துறை இதுக்கு வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லியிருக்கணும். எதுவுமே சொல்லலை. ஆக ஒரு இளைஞராக இருக்கக்கூடிய அமைச்சர் இந்த செயலில் ஈடுபட்டது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு, இளைய தலைமுறைக்கு ஒரு தவறான உதாரணமாகிவிடும் என்றுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துறை மாணவரணி கழக தலைவருடைய உத்தரவை ஏற்று அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று ராஜினாமா செய்ய சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்தியது. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள், ஜனநாயக ரீதியாக ஆட்சி நடத்துபவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அனுமதித்திருக்க வேண்டும். திமுக மாணவரணி ஆர்ப்பாட்டத்தை பார்த்து விஜய் அரசு நடுங்கி போய் பயந்து போய் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கே அனுமதி வழங்காமல் ஆர்ப்பாட்டம் செய்ய சென்றவர்களை கைது செய்து இப்பொழுது வைத்திருக்கிறது. இவை அனைத்தும் எப்படி போகுதுன்னா, சந்திரமுகி படத்தில் ரஜினிகாந்த் சொல்வார், கொஞ்சம் கொஞ்சமாக ஜோதிகா சந்திரமுகியாக மாறுறதை பார் என்ற மாதிரி இந்த அரசு 91, 96 ஜெயலலிதா அரசு மாதிரி மாறிக்கொண்டிருக்கிறது. சர்வாதிகாரம், தாண்டோனித்தனம், தான் வைத்துதான் சட்டம், தன்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்டால் அவர்களை வெளியே விடமாட்டோம் என்று ஒரு மிரட்டல் தோணியான அரசாக இது இருக்கிறது. இந்திரா காந்தியே பார்த்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த ரீல்ஸ் பண்ணி பார்ப்பதெல்லாம் சர்வசாதாரணம். முதல்வர் ஒரு பக்கம் தன்னோட பிம்பத்தை கவனமா கட்டமைக்க முயன்றாலும், இன்னொரு பக்கம் அவர் கூட இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய இந்த மாதிரியான செயல்பாடுகள் ஒட்டுமொத்த தமிழகத்தோட பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கியிருக்கு. சட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய அதிகார மையமே போதையோட பிடியில சிக்கும் போது சாதாரண குற்றவாளிகளுக்கு சட்டத்தின் மீதோ காவல்துறை மீதோ எந்த விதமான பயமும் இல்லாம போகுது. இதன் விளைவாதான் நடு ரோட்ல கொலைகளும் கொள்ளைகளும் பெண்களுக்கு எதிரான அத்துமீறல்களும் எல்லா விதமான துணிச்சலோட அரங்கேறிட்டு இருக்கு. பெண் பாதுகாப்பும் முகம் சுளிக்க வைக்கக்கூடிய அநாகரிகங்களும் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு தாவேக அரசோட மிக முக்கியமான கொள்கை பிரகடனமா இருந்தது. ஆனா இன்னைக்கு தாவேக அமைச்சர்கள், முக்கிய பொறுப்பாளர்கள் மீது எழுந்திருக்கக்கூடிய புகார்கள் மக்கள் மத்தியில, குறிப்பா பெண்கள் மத்தியில பெரும் முகசுளிப்பை மட்டும்தான் ஏற்படுத்தியிருக்கு.
பெண்களை பொது வெளியிலையும் அதிகார மட்டத்திலையும் சீண்டக்கூடிய வகையில கண்ணிய குறைவாகவும் அமைச்சர்கள் நடந்து கொள்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. அரசியல்ல பல வருஷமா அடிமட்ட தொண்டனா இருந்து மக்களோட கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்து பதவிக்கு வருபவர்களுக்கு தான் அந்த பொறுப்போட மாண்பும் பெண்களுக்கான மரியாதையும் தெரியும். ஆனா எந்தவித கடின உழைப்பும் இல்லாம மிக எளிதா பதவிகளையும் சலுகைகளையும் பெற்றுக்கிட்ட அமைச்சர்களுக்கு பதவியோட மாண்பும் தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. சினிமா போஸ்ட் ஓட்டியவர், பிளாக்ல டிக்கெட் வைத்தவர், பேனர் வைத்தவர், விஜய் கட்டோடுக்கு பாலாபிஷேகம் செய்தவர், விஜய்க்கு பின்னால் வால்கன் கோஷம் போட்டவர்கள், ஒரு அடிப்படையில் வார்டு கவுன்சிலர் கூட தகுதி இல்லாதவர்கள், மக்கள் பணி செய்யாதவர்கள், மக்களை புரிந்து கொள்ளாதவர்கள், மக்களின் தேவை என்ன, அந்த தேவையை அரசு நிர்வாக இடத்தில் எப்படி அணுக வேண்டும் என்று தெரியாதவரெல்லாம் அடித்த காத்தில் கோபுரத்தை ஒட்டுக்கொள்வதைப் போல திடீரென்று கொண்டு அமைச்சராக உட்கார வைத்தால் அவர்கள் நெளியதான் செய்கிறார்கள். நெளிவது அமைச்சர் அல்ல, தமிழ்நாட்டின் நிர்வாகம். நொலிந்து போயிருப்பது மக்களுடைய நலம் சார்ந்த திட்டங்கள். எதை எப்படி கையாள வேண்டும் என்று தெரியவில்லை. ஒரு பத்திரிகையாளரை சந்திப்பதற்கு முதலமைச்சர் மறுக்கிறார். 40 நாள் இந்த அரசு கடந்திருக்கிறது. எந்த அமைச்சருக்கும் பதில் சொல்ல தெரியவில்லை, நிர்வாகம் தெரியவில்லை. அந்த தாவேகா கட்சியில் இருக்கிற யாரோ ஒரு தொண்டன் ரீல்ஸ் போட்டால் ஆர்வ கோளாறு என்று சொல்லலாம். ஆனால் அதிகாரத்துக்கு வந்த அமைச்சர் இன்னும் ரீல்ஸ் போடுவதை நிறுத்தாமல் இன்னும் ரீல்ஸ் போட்டு கொண்டிருக்கிறார். ஆகியவை அனைத்தும் கோமாளித்தனம். தமிழ்நாட்டின் மானம் கப்பலேறி கொண்டிருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜரும், தந்தை பெரியாரும், பேரறிஞர் அண்ணாவும், தலைவர் கலைஞரும், கியப்பாவும், திருவிக்காவும் பல தலைவர்கள் பண்படுத்திய இந்த மண் ஒரு சினிமா மோகத்தில் இன்று சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. கஷ்டப்படாம கிடைச்ச அதிகார திமிர்ல பெண்களோட கண்ணியத்தை சூறையாடக்கூடிய இவங்களுடைய போக்க மக்கள் சகித்துக் கொள்ள தயாராவே இல்ல. சமூகத்துல திசை மாறிய நிர்வாகம் மக்கள் பிரச்சனைகளால விலைவாசி உயர்வு, குடிநீர் தட்டுப்பாடு, சீர்கெட்ட சாலைகள் ஆகியவற்றுக்கு தீர்வு காண்பதை விட்டுட்டு தாவிக அமைச்சர்கள் சமூக ஊடகங்களான இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்கள்ல மாஸ் பிஜிஎம் போட்டுக்கிட்டு வீடியோக்களை எடிட் செய்யறதுலயே தங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்திட்டு வராங்க. நீட் பிரச்சனைன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் முதலில் நீட்டால் பாதிக்கப்பட்டது அனிதா என்ற மாணவி தற்கொலை செய்து கொண்டார். அந்த தற்கொலை செய்யப்பட்ட அனிதாவின் வீட்டுக்கு சென்று அனிதாவிற்கு ஆறுதல் சொல்லி அனிதாவின் குடும்பத்துக்கு உற்ற துணையாக இருந்து அனிதாவின் பேரிலேயே ஒரு நீட் பயிற்சி மையத்தை ஆரம்பித்தவர் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரும் நம்முடைய இளைய தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினும். அன்னைக்கு இருந்த அதிமுக அரசு இதுதான் முதலும் கடைசியாக மரணமாக இருக்கும் அப்படின்னாங்க. அந்த அரசும் நடவடிக்கை எடுக்கலை, ஒன்றிய பாஜக அரசு நடவடிக்கை எடுக்கலை. ஒருவர் இருவர் அல்ல, நீட்டு துவங்கி அனிதாலை துவங்கி கடந்த கோயம்புத்தூர் சம்பவம் வரை ஏறத்தாழ 22 பேர் நீட்டுக்காக தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். இந்த நீட் பிரச்சனையை இந்தியா அளவில் மீண்டும் மீண்டும் பேசியது, சட்ட போராட்டம் நடத்தியது, வீதிக்கு வந்தது, போராட்டத்தை முன்னெடுத்தது, சிறைச்சாலைக்கு போனது, மக்கள் இயக்கமாக மாற்றியது, கையெழுத்து இயக்கமாக கொண்டு வந்தது அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகம்தான். ஆனால் கடந்த மாதம் நீட்டு தேர்வில் அந்த நீட்டு தேர்வின் வினாத்தால் கசிந்தது, பல கோடிக்கு விற்கப்பட்டது. ஆகவே அந்த நீட் தேர்வை ஒன்றிய அரசு ரத்து செய்தவுடன் இன்று எந்த போராட்டத்தை 8 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் திமுக நடத்தியதோ அந்த போராட்டம் இன்று வடநாட்டில் பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ராகுல் காந்தி வாயை திறக்கிறார், இன்னைக்கு நீட்டை பற்றி ட்வீட் போடுறார், இன்னைக்கு நீட்டுக்காக ரோடுக்கு வந்து போராடுறார். இது தவறு என்கிறார். இது 8 ஆண்டு காலமாக திமுக செய்து கொண்டிருக்கிறது. நீட்டு ஒரு தேவையில்லாத ஆணி என்கிறார். இது நாங்கள் 8 ஆண்டு முன்னாலேயே எங்கள் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். நீட்டுக்காக இன்னைக்கு ரோடுக்கு வரார் ராகுல் காந்தி. நீட்டுக்காக அன்னைக்கே ரோடுக்கு வந்தவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். ஆனாலும் ஒன்றிய அரசு செவி சாய்க்கவில்லை. தமிழ்நாட்டில் 22 பேர், வடநாட்டில் இதுவரை 10-16 பேர். இன்னும் எவ்வளோ உயிர்களை ஒன்றிய பாஜக அரசு காவு வாங்க போகுதுன்னு தெரியல. காலம் பதில் சொல்லும். நிச்சயமாக நீட்டிலிருந்து விலக்கு கிடைக்கும். இதை விட உச்சகட்ட கொடுமை கடந்த எந்த அரசாக இருந்தாலும், தமிழ்நாட்டை காங்கிரஸ் ஆண்டு இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு இருக்கிறது, அதிமுக ஆண்டு இருக்கிறது, எந்த அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடி ஆரம்பிக்கப்படும், தேசிய கீதம் பாடி முடிக்கப்படும். இதுதான் மரபு, சட்டம், கலாச்சாரம், பண்பாடு. ஆனால் இப்போ வந்திருப்பவர்களுக்கு மரபை பற்றியும் தெரியாது, பண்பை பற்றியும் தெரியாது, கலாச்சாரத்தை பற்றியும் தெரியாது. விஜயின் சினிமா பாடல்கள் இந்த அரசு நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படுகிறது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் மேடையில் இதே சினிமா பாட்டுக்கு தமிழ்நாடு டிஜிபியும் தலைமை செயலாளரும் டான்ஸ் ஆடுவாங்க போல இருக்கு. அதை கண்டிப்பதற்கோ தன் அதிருப்தியை தெரிவிப்பதற்கோ தலைமை செயலாளருக்கோ உள்துறை செயலாளருக்கோ டிஜிபிக்கோ அங்கே மனசு வரல. ஒரு அரசு நிகழ்ச்சியில்
தமிழ்தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் இப்பொழுது திணிக்கப்படுகிற வந்தே மாதரம் இதையும் தவிர்த்து சினிமா பாடல்கள் இசைக்கப்படுவதும் அதை மேடையில் இருப்பவர்கள் ரசிப்பதும், அவர் நடித்த பாட்டை அவர் ரசிக்கலாம், அவருடைய அணில் குஞ்சுகள் ரசிக்கலாம், ஐஏஎஸ் அதிகாரிகளும் தலைமை செயலாளரும் உள்துறை செயலாளரும் கமிஷனர் ரசிப்பது என்பது இந்த நாட்டின் நிர்வாகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதை உள்ளபடியே சொல்கிறதுக்கே வேதனையாக இருக்குது. அதாவது முதல்ல தாவேகா தொண்டர் ரீல்ஸ் போட்டான், அப்புறம் தாவேகா எம்எல்ஏ ரீல்ஸ் போட்டார், அப்புறம் தாவேகா மந்திரி ரீல்ஸ் போட்டார், இப்போ முதலமைச்சர் ரீல்ஸ் போடுறாரு, இன்னும் 10 நாளில் தலைமை செயலாளர் ரீல்ஸ் போடுவார் பொழுது உள்துறை செயலாளர் ரீல்ஸ் போடுவார். ஆக ஒத்துமொட்ட அரசாங்கமும் செல்ஃபோனில் தான் நடந்துட்டு இருக்கு. ஒருபுறம் மக்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காகவும் போதைப் பொருள் அச்சுறுத்தல்ல இருந்து விடுபட கதறிட்டு இருக்காங்க. ஆனா மறுபுறம் அமைச்சர்களும் தங்களோட லைக்ஸ் வியூஸ்க்காக டிஜிட்டல் பப்ளிசிட்டியை தேடி ஓடிட்டு இருக்காங்க. இந்த தியேட்டர் ரசிகர் மனநிலையில இருந்து அமைச்சர்கள் இன்னும் நிஜ உலக அரசியலுக்கு வரவே இல்லை. இவங்களுடைய இந்த ரீல்ஸ் மோகமும் பக்குவமில்லாத அலப்பறைகளும் எதிர்கட்சிகளுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணி தரக்கூடிய மீம்ஸ் மெட்டீரியலாவே இவங்க மாறி இருக்காங்க. மாற்றம் அப்படின்னு ஆட்சிக்கு வந்த முதல்வர் போதைப் பொருள் ஒழிப்போம், பெண் பாதுகாப்பை தருவோம் அப்படின்னு வாய் சவடால் விட்டாரு. ஆனா இப்போ அவரோட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் போதைப் பொருள் பயன்படுத்துறதுலயும் பெண்களை சீன்றதுலயும் தான் முன்னிலையில நிக்கிறாங்க. இன்னைக்கு மக்களோட பாதுகாப்பே ஏமாற்றமா மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. தமிழ்நாடு இதுவரைக்கும் பார்க்காத குதிரை பேர அரசியலையும் அதிகார பகிர்வு சண்டைகளையும் இன்னைக்கு மாற்றம் அப்படின்னு வந்த தாவேக அரசை நடத்திட்டு வருவது ஜனநாயகத்தோட ஆகப்பெரிய வீழ்ச்சியாகவும் இருக்கு. கலைஞருக்கு எம்ஜிஆர் துரோகம் செய்தார், எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா துரோகம் செய்தார், ஜெயலலிதாவுக்கு சசிகலா துரோகம் செய்தார், சசிகலாவுக்கு எடப்பாடி துரோகம் செய்தார், எடப்பாடிக்கு விஜயபாஸ்கரும் வேலுமணியும் சண்முகம் துரோகம் செய்தார்கள். ஆக ஒரு கட்சி துரோகத்திலேயே பிறந்து கடைசியில் துரோகத்திலே அழிந்திருக்கிறது என்பதற்கு அதிமுக மன்னிக்கணும், அதிமுக ஒரு உதாரணம். ஆக பெருங்காயத்தை விட வேகமாக அதிமுக கரைந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்சியைச் சேர்ந்த எல்லோரும் மாற்று முகாமை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மை அதிமுக தொண்டர்கள், எம்ஜிஆரின் விசுவாசிகள், பழைய வரலாறு தெரிந்தவர்கள் திமுகவை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அதிமுக எடுத்த ஒரு தவறான முடிவு துவக்க காலத்திலிருந்து 72 ஆரம்பிக்கப்பட்டது, 26 அதுக்கான முடிவுரையை ஒத்துமொட்ட அதிமுகர்களும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதிமுக என்பது கம்பெனி போல தான், கொள்கையோ லட்சியமோ கோட்பாடோ எதுவுமே அதிமுக கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சிஓ இருக்கணும், அந்த சிஓ சினிமா நட்சத்திரமாக இருக்கணும். கொள்கை சார்ந்த தலைவராகவோ அல்லது பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த தலைவராகவோ அதிமுக இதுவரை பயணித்ததே இல்லை. முதல்ல இந்த சிஓ எம்ஜிஆர் நடிகர், எம்ஜிஆர் போனார், ஜெயலலிதா என்ற சிஓ வந்தாங்க நடிகை, அடுத்த சிஓ தேடணும், நடிகராக கிடைக்கல, நடிக்கிற பழனிசாமி கிடைச்சார், இப்போ ஒரிஜினல் சிஓவாக இருக்கிற விஜய் கிடைச்ச உடனே எல்லாரும் அவர் பக்கம் போகிறாங்க. அதிமுகவின் கதை எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களோட நலனுக்காக போராட நினைக்கக்கூடிய கட்சியோட மாணவர் அணியினரை கூட அமைச்சர்களுடைய பக்குவமில்லாத நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டி ஆளுங்கட்சி தரப்பு மிக எளிதா முடக்கி விடுது. சோசியல் மீடியா மிரட்டல்களும் பேக்ரவுண்ட் மியூசிக் அரசியலும் ஒருபோதும் நிஜ ஓட்டு வங்கியா மாறாது அப்படிங்கறத தாவேக தலைமை உணரணும். மாற்றம் வரும் அப்படின்னு நம்பி ஓட்டு போட்ட பாமர மக்கள் இன்னைக்கு தங்களை ஏமாற்றிய இந்த அரச தங்களுடைய வாக்குரிமை அப்படிங்கிற ஆயுதத்தை கொண்டு தகுந்த நேரத்துல தண்டிப்பாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற இடத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறார். தமிழ்நாட்டில் செயின் அறுப்பதிலையும் லேப்டாப் திருடுற இடத்துலையும் தாவேகா கட்சிக்காரர் இருக்கிறான். இதில் யார் மேலே நடவடிக்கை எடுக்கிறது? நடவடிக்கை எடுத்து குற்றங்களை தடுக்க வேண்டிய இடத்தில் தாவேகா ஆட்சி இருக்கிறது. குற்றங்களை செய்கிற இடத்தில் பாலியல் பலாத்காரமாக தாவேகா நிர்வாகி கைது, லேப்டாப் திருடு தாவேகா நிர்வாகி கைது, 100 கோடி ரூபா மோசடி தாவேகா நிர்வாகி கைது, செயின் பறிப்பு தாவேகா நிர்வாகி கைது, பாலியல் அத்துமீறல் தாவேகா நிர்வாகி கைது, 100 பெண்களுடைய ஆபாச வீடியோ தாவேகா நிர்வாகி கைது. இப்படி எல்லாமே தாவேகா நிர்வாகி கைதாகிறதால தான் கடந்த வாரம் தமிழ்நாடு அரசாங்கம் விஜயின் அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கிறது. இனிமேல் தமிழ்நாட்டு ஜெயிலில் 100 கிராம் சிக்கன், சுண்டல், வாழைப்பழம், பாலும் டீயும் வழங்கப்படும். ஏண்டானா ஜெயிலுக்கு போகிறவங்களாம் அவங்க கட்சிக்காரனாக இருக்கிறதால அங்கே போய் நல்லா இருக்கட்டும்ன்ட்டு இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுதான் மாற்றம். போதைப்பொருள் இல்லாத தமிழகம், பெண்களுடைய பாதுகாப்பு தான் எங்களுக்கு பிரதானமானது அப்படின்னு சொல்ல பேசின ஆட்சியாளர்கள் தான் இப்போ அரியணையில் இருக்காங்க. ஆனால் போதைப்பொருள் ஒழிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. பெண்களுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா மாற்றம் அப்படின்னு சொல்லி வந்தவங்க இப்போ ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதேபோல் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உமேரா.